முதலமைச்சருங்கிறான். நீங்க எண்ணி பாருங்க, நாட்டை துண்டாடுகின்ற வகையில எந்த விதமான ஒரு செயலை செய்யாம, இந்த மக்களுக்காக போராடாமல், இந்த மக்களுக்காக எந்த விதமான ஒரு நலத்திட்டங்களை செய்யாம, மக்களுக்கான போராட்டத்தையே முன்னெடுக்காம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்றவெல்லாம் முதல்வர், நான் தான் அடுத்த முதலமைச்சர். முதல்வர் என்பது அவ்வளவு எளிமையானதா? ஏதோ எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நடிப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி வழி நின்று செயல்பட்ட ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அன்னைக்குள்ள ஒரு சூழல். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எடுத்து பாருங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தந்தை பெரியாரோடு இயக்க பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கணுமா வேண்டாமா முடிவெடுத்து அதை ஓட்டெடுப்பாக நடத்தி இன்னைக்கு அண்ணா அவர்கள் அதன் பின்பு எதிர்கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் முதல்வராகிறார். இயற்கை அவரை பிரித்தது. யார் இதற்கு தகுதியான நபர் என்று எண்ணுகின்ற பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோலை நாடு இது அல்ல என்று சொல்லி 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி தமிழுக்காக போராடி தமிழுக்காகவே தன்னை வளர்த்து மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து கள்ளக்குடி போராட்டத்தை முன்னெடுத்து மிசா கொடுமைகளை அனுபவித்து அதன் பின்பு கலைஞர். இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வயது எத்தனை வருஷம் அனுபவம், எத்தனை வருஷம் போராட்டம் எண்ணி பாருங்க. நீங்க தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக, மாநகர மேயராக, அதே போல துணை முதல்வராக தொடர்ந்து களப்பணியாற்றி இன்னைக்கு திரும்பி பார்க்கின்ற திசையெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனைகள் பேசிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதுதான் அரசியல் அனுபவம். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதிக்கு கிடைத்திருக்கிறார்கள். நான் பெருமிதத்தோடு சொல்வேன். இன்னைக்கு எடுத்து பாருங்க, நம்ம அமைச்சரை யார் வீட்டிலே கால்படாத இடம் இருக்கு, அவருடைய கால்படாத இடம் எங்களுக்கெல்லாம் வியப்பா இருக்கும். ஆனா அவருடைய ஒரே ஒரு விஷயம், நான் கூட ஒரு நாள் கார்ல இருக்கையில நம்ம ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தாரு, அண்ணன் குமாரன் இருந்தாங்க, துளசியன் இருந்தாங்க. நான் கார்ல கூட கேட்டேன், எப்படி அமைச்சர் உங்களால் இப்படி செயல்பட முடியுது? ஏன்னா எங்களோட நீங்க வயது கூட உள்ளவர்கள், எவ்வாறு செயல்பட முடியுது? ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம், முடியாதுன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லவே கூடாது. 5 மணிக்கு நிகழ்ச்சி நடத்துனா 5 மணிக்கு நடத்தணும், 7 மணிக்கு நடத்துனா 7 மணிக்கு நடத்தணும், முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க அப்படிம்பாரு. அவருடைய உழைப்பு நல்லா நீங்க எண்ணி பாருங்க. மரமடைக்கில பிறந்தாரு, மரமடைக்குடைய ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தவர், அதன் பின்பு படிப்படியாக முன்னேறி அமைச்சராகிறார். அவருக்கு 2 இலாக்காக்கள் ஒதுக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை. அதே போல சுற்றுச்சூழல்துறை இருக்கிற போது யாருக்காவது தெரியுமா? இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள் சுற்றுச்சூழல்துறை இருக்கிறதா யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாடு பூரா பம்பரம சுழன்று பல்வேறு வகையான திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு வந்து குறுங்காடுகள் அமைப்பதன் மூலமாக இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற வரமாக இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா சுத்தினார். அந்த இலாக்காவை வெளியில கொண்டு வந்தார். அடுத்து விளையாட்டுத்துறை. மரமடைக்கு மண்ணில் பிறந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 187 நாடுகள் கொண்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டியை எங்கே நடத்தலாம் என்று அனைத்து நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருந்த பொழுது இந்தியா நடத்தணும் சொல்ற போது பாரத பிரதமர், இந்திய ஒன்றிய பிரதமர் மோடியே வாய் பிளந்தார். எங்க நடத்துறது முடியாதுங்கிற மனநிலை வர்ற போது தைரியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தணும் சொன்னார். யாரை நம்பி? அவருடைய நம்பிக்கை, அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வார் என்ற நம்பிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மரமடைக்கில் பிறந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்திய திருநாட்டுடைய பிரதமரை கொண்டு வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தி 187 நாடுகள் பங்கு கொண்ட அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை உலக நாடுகளே பார்த்து உற்று நோக்கி வியக்கின்ற வண்ணம் ஒரு சிறு தரை இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார் சொன்னா அதுதான். இதெல்லாம் எப்படி அவருக்கு வந்துச்சு? படிப்பு. கல்வியில் முன்னேறினார், வறுமையில் வாடினார், கல்வியில் முன்னேறினார். வறுமையில் வாடியதால், கல்வியில் முன்னேறியதால் ஏழை எளிய மக்களுடைய பங்களிப்பு அவருக்கு உணர்ந்திருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதன் பின்னர் தந்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து கல்விக்கு அதிக முக்கியத்துவம். 8வது வரை பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க, 5000 தாரேன். அப்புறம் 10வது வரையும் படிக்க வைங்க, 10000 தாரேன். காசு பெருசு கிடையாது, பிள்ளைகள் படிக்கணும், அதுதான் நோக்கம். அதன் பின்பு தொடர்ந்து ஏன்னா ஒரு 100 பேர் பெண்கள் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு 20 பேர் கல்லூரிக்கு போறதே மிகப்பெரிய சிரமம். ஏன்னா எல்லாருமே ஒரு மனநிலை, பெண் பிள்ளை தானே ஏதாவது கட்டி கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி
அதற்கப்புறம் தொடர்ச்சியா படிக்க வச்சாரு. அப்புறம் தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சியா தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்க போதுதான் கல்வியினுடைய சராசரி விகிதம் வளர்ந்துகிட்டே வருது.